Hello dear friends, welcome to Taste the Different channel. இன்னைக்கு வந்து வெஜ் சைனீஸ் ஹக்கா நூடுல்ஸ் ஒரு சைனீஸ் ரெசிபி தான் நான் இன்னைக்கு சொல்லி காமிக்க போகிறேன். ஸோ இது வந்து ஒரு சைனீஸ் ஃப்ரெண்ட் எங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க. நான் வந்து உங்களுக்கு அது வந்து சொல்லி காமிக்க போகிறேன். ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆக்சுவல் ரெசிபி வித் ஆக்சுவல் மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் இன்க்ரீடியன்ஸோடு இருக்க போகுது. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சைனீஸ் ஹக்கா நூடுல்ஸ்க்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு நூடுல்ஸ் ட்ரைடு நூடுல்ஸ் எடுத்துருக்கேன். இன்ஸ்டன்ட் ட்ரைட் நூடுல்ஸை லாங் லைஃப் பிராண்டுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பிராண்ட் நூடுல்ஸ் வந்து நான் டாலஸில் இந்தியா பஜாரில் வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா இந்தியா பஜார்லேயும் கிடைக்கும். இந்த மாதிரி நூடுல்ஸ் ஜென்ரலாகவே கிடைக்கும். பட் இந்த நூடுல்ஸ் வந்து கம்ப்ளீட்லி வீட் ஃப்ளோர், சால்ட்டு, வாட்டர் தவிர வேறு எதுவுமே யூஸ் பண்ணது கிடையாதுங்க. ஸோ அதனால் ஹெல்த்தியான இதுவும் கூட நல்லா ஃப்ளஃபியாகவும் சூப்பராகவும் வருது. ஸோ அதனால் இந்த பிராண்டை நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து 400 கிராம் நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ஒரு 4-5 பேர்கிட்ட சாப்பிட்லாம். ஸோ இந்த ரெசிபிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 400 கிராம் நூடுல்ஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து 75% குக் பண்ணி எடுக்கணும். அதுக்கு நான் ஒரு 6 குவாட் வெசலில் 3/4 அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி எடுத்து நல்லா சூடு கொதிக்க வைக்கணும். அதில் வந்து உப்போ எண்ணெயோ எதுவுமே சேர்க்க வேணாங்க. எதுக்காகனா நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கெலாம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தா ஃப்ளஃபியாக வரும்னு சொல்வீங்க. பட் இந்த நூடுல்ஸ்க்கு எண்ணெயோ உப்போ எதுவும் சேர்க்க வேணாம். உப்பு ஆல்ரெடி சேர்த்து தான் அவங்க பண்ணியிருக்காங்க. அதனால் உப்பு எதுவும் வேண்டாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. நான் நூடுல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக பிரேக் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப அதிகமாக உடைக்கல. கொஞ்சம் உடச்சி வச்சா தான் நம்மளுக்கு வந்து எடுக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதனால் நான் உடச்சி வச்சுருக்கேன். நீங்கள் உடைக்காமல் சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா அப்படி கூட பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு நான் இப்போ வந்து நூடுல்ஸ் சேர்க்குறேன். நூடுல்ஸ் சேர்த்துட்டு ஒரு 10லேருந்து 12 நிமிஷத்துக்குள்ளே நம்ம ஓப்பன் குக்கிங்லேயே விட்டிங்கனாலே இது வந்து நல்லா 75% குக் ஆகி வந்துடுங்க. உங்களுக்கு சப்போஸ் டவுட் இருந்ததுன்னா அதை எடுத்து நீங்கள் உடச்சி பார்க்கலாம். நல்லா வந்து லைட்டாக கொஞ்சம் ஹார்டாக உடையணும். அதே சமயம் சாப்பிட்டு பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு 75% குக் ஆகிடுச்சா இல்லையாங்கிறது தெரியும். இல்லைனா சில பேர் எனக்கெலாம் வந்து இப்படி பார்த்தாலே வந்து கண்டுபிடிச்சிடலாங்க. ஏன்னா வந்து இது அரிசி மாதிரி லைட்டாக வெந்த பிறகு உப்பி வரும் இல்லையா. ஸோ அதே மாதிரி நூடுல்ஸும் கொஞ்சம் நல்லாவே உப்பி வந்திருக்கணும். அது மாதிரி அதோட கலரும் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அப்படி சேஞ்ச் ஆகிருந்தாலே நம்மளுக்கு வந்து 75% குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து நான் பெரிய வடிகட்டி எடுத்து இதை வந்து கம்ப்ளீட்டாக இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நல்லா வடிகட்டி விடணும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. விட்ட பிறகு பார்த்திங்கன்னா நம்ம இந்த நூடுல்ஸ் எடுத்து அப்படியே அதே பாத்திரத்துக்கு திரும்ப மாற்றி எடுத்துக்கலாம். எதுக்காக மாற்றுறோன்னா நம்ம வந்து கொதிக்க வைக்கும் போது எண்ணெய் எதுவும் சேர்க்கல. ஸோ இப்போ வந்து தான் எண்ணெய் சேர்க்கணும்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே தான் நான் அவங்களுக்கும் சொல்லிடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பாத்திரத்தில் நான் போட்டிருக்கேன். போட்டுட்டு நான் வந்து ஆலிவ் ஆயில் இல்லைனா பீனட் ஆயில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணலாம். அது வந்து நான் 2 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி கடலை எண்ணெய் தாங்க சேர்க்குறேன். ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துட்டு இது மாதிரி கலந்து மட்டும் விடுங்க. நம்ம வந்து தண்ணியில் எண்ணெய் சேர்க்கல இல்லையா. ஸோ இப்போ வந்து இது வந்து வேக வச்சுட்டு 75% குக் பண்ணிவிட்டு இது மாதிரி எண்ணெய் சேர்த்து லைட்டாக பரட்டி விடணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சூட்லேயே வந்து உங்களுக்கு நல்லாவே இன்னும் ஃப்ளஃபியாக வந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம நூடுல்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து செய்ய வேண்டியது ஹக்கா நூடுல்ஸ். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இது மாதிரி நான்ஸ்டிக் பேன் மாதிரி எடுத்திருக்கேன். இது வந்து நான்ஸ்டிக் கிடையாதுங்க. இதாவது செராமிக் கோட்டர்லேயே வந்து ஹைப்ரிட் கோட்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பேன் தான் நான் எடுத்திருக்கேன். பட் நான்ஸ்டிக் கூட இப்போ வரதெல்லாம் வந்து சேஃப் தான். அதனால் அதுலேயும் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போது நான் வந்து 7 டேபிள் ஸ்பூன் பீனட் ஆயில் வந்து சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக ஆலிவ் ஆயிலும் நீங்கள் சேர்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த ரெசிபி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஃப்ளேம் வந்து கம்ப்ளீட்டாக ஹையில் வச்சுருக்கணும். எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா சைனீஸ் சைட்லலாம் வந்து ஓக்கில் தான் பண்ணுவாங்க. ஸோ அதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்டவ் இருக்கும். அந்த ஓக்கில் வச்சு பண்ணுவாங்க. பட் நம்ம வீட்டு ஸ்டவ்வில் நாம் வந்து பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கம்ப்ளீட்டாக ஹை ஃப்ளேமில் வச்சிடணும். அதாவது ஃபுல் ஸ்பீட் ஃப்ளேமில் வச்சிடணும். நான் வந்து என்னோடய பர்னர் ரொம்ப பெருசுங்கிறதுனால நான் வந்து ஃபுல்லாக ஹை ஃப்ளேமில் வைக்காமல் ஒரு 8 பாயிண்டில் வச்சுருக்கேன். எனக்கு வந்து 10 பாயிண்ட்ஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ அதனால் 8th பாயிண்ட் வரைக்கும் நான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ எண்ணெய் நல்லா சூடான பிறகு 21 பூண்டு, நான் வந்து மலைப்பூண்டு சைஸில் சொல்கிறேன், ஒரு பூண்டு சைஸு. ஸோ அது மாதிரி 21 பூண்டு 400 கிராம் நூடுல்ஸ்க்கு எடுத்துக்கணும். ஸோ இந்த 21 பூண்டும் பார்த்திங்கன்னா
நல்லா நீட்டமாக வெர்டிக்கலாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை சேர்த்துட்டு இது வந்து சட்டுன்னு ஆகிடுங்க. நீங்கள் வந்து எல்லாமே கட் பண்ணி ரெடியாக வச்சிட்டா மட்டும்தான் இது வந்து செய்ய முடியும். ஸோ அதே மாதிரி நம்ம பூண்டு வந்து நல்லா கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் கூட பண்ணி எடுத்துக்கலாம். டேஸ்ட்டாக தான் இருக்கும். இல்லை லைட்டாக குக் ஆகிற வரைக்கும் கூட நீங்கள் வந்து செஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து 2 பெரிய வெங்காயம் பிரியாணி கட் பண்ணுற மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ வந்து நீங்கள் உப்பு எதுவும் சேர்க்காதீங்க. வெஜிடபிள் சேர்க்கும்போது தான் நம்ம வந்து உப்பு சேர்க்கணும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் ஆர்கானிக் ஃப்ரெஞ்ச் பீன்ஸ் இது மாதிரி நீளமாக வெட்டி வச்சுருக்கேன். அதை வந்து 340 கிராம்ஸ் பீன்ஸ் வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் பீன்ஸாக இருந்தால் கூட நீங்கள் சேர்த்து பண்ணலாம். பட் ஃப்ரெஞ்ச் பீன்ஸாக இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். இந்த சைனீஸ் ஹக்கா நூடுல்ஸ் ஃப்ரெஞ்ச் பீன்ஸ் போட்டு தான் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரெஞ்ச் பீன்ஸ் கிடச்சதுன்னா கண்டிப்பாக அதை வாங்கி பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து இந்த ஃப்ரெஞ்ச் பீன்ஸ்க்கு நான் வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா பாதி தூரம் இது மாதிரி உடையிற அளவுக்கு நம்ம வந்து குக் பண்ணி எடுக்கணும். கண்டிப்பாக அந்த லேடில் வச்சே நம்ம செக் பண்ணிடலாம். அது வந்து லைட்டாக உடையணும், கொஞ்சம் ஹார்டாக உடையணும். அப்படி உடையிறதுன்னா பாதி தூரம் குக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ குக் ஆகிற கேப்பில் ஒரு 283 கிராம்ஸ் கேரட் வந்து நான் ஷ்ரெட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணுனாலும் நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு எல்லாமே நீளமாக தான் இருக்கணும். பட் ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் இல்லாதனால நான் வந்து கேரட் 283 கிராம்ஸும் நான் வந்து ஷ்ரெட் பண்ணியே சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் வந்து சப்போஸ் உங்களுக்கு இதெல்லாம் கட் பண்ண உங்களுக்கு டைம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா இங்கே க்ரோகரில் இல்லைனா வந்து HEBயில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக நீளமாக வந்து கட் பண்ணி பேக்கேஜ்டாகவே கிடைக்கும். சில நம்ம ஊர்லேயும் சூப்பர் மார்க்கெட்ஸில் இப்போலாம் கிடைக்கிது. ஸோ அது மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பேக்கெட்ஸ் வாங்கியும் நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து கேரட் வந்து ஒரு பாதி தூரம் வெந்த பிறகு நம்ம வந்து முட்டைகோஸ் சேர்க்கணும். முட்டைகோஸ் வந்து ஒரு 250 கிராம் முட்டைகோஸ் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இதுக்கு வந்து இன்னொரு 1/2 டீஸ்பூன் உப்பு மட்டும் நான் சேர்த்துக்கிட்டேங்க. டோட்டலி 3/4 டீஸ்பூன் ப்ளஸ் 1/2 டீஸ்பூன் வந்து 1/4 டீஸ்பூன் 1/4லேருந்து 1/2 டீஸ்பூன் அளவு இந்த காய்க்கு மட்டும் நம்ம உப்பு சேர்த்துக்கணும். இந்த காயுமே பார்த்திங்கன்னா 75% தான் குக் ஆகிருக்கணுங்க. நீங்கள் வேணால் அது ஒரு பீன்ஸு கொஞ்சம் கேரட் கொஞ்சம் கேபேஜ் சாப்பிட்டு பாருங்கள். கொஞ்சம் நரன்னு கிறிஸ்பியாக தான் இருக்கணும். இந்த ரெசிபிக்கு அந்த மாதிரி செய்யணும். அதே சமயம் ஃப்ளேம் கொஞ்சம் குறைச்சி வச்சிடலாமே நடுவில் தோணுச்சுன்னா கூட குறைச்சி வைக்காதீங்க. நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கன்னா எண்டு வரைக்கும் ஹை ஃப்ளேம்லேயே தான் செஞ்சு எடுக்கணும். ஏன்னா வந்து அவங்க ஓக்கில் செய்வாங்க, நம்ம சாதாரண பேனில் செய்கிறோம். ஸோ அதனால் இந்த ஃப்ளேம் லெவலை மட்டும் மாற்றிடாதீங்க. அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம காய்கறி எல்லாமே 75% குக் ஆன பிறகு நம்ம இந்த வந்து 75% நூடுல்ஸ் குக் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துட்டு இது மாதிரி 2 லேடில் வச்சு மிக்ஸ் பண்ணி எடுங்க. நான் வந்து ஒரு லேடில் வந்து ஃபோர்க்கு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி லேடில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக வந்து பட்டுறதுக்கு நல்லாவே வரும். ஒன்று வந்து சாதா லேடில் மாதிரி தான் இருக்கும். ஸோ 2 லேடில் வச்சு நம்ம இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும். ஒரு நல்லா காயோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு 2 டேபிள் ஸ்பூன் சோய் சாஸ் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்கலாம். நான் வந்து 2.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஸோ இதை சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் பிளாக் பெப்பர் பவுடர். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து கிரைண்டர் யூஸ் பண்ணி கிரவுண்ட் பண்ணி போடுறதா இருந்தாலும் பெப்பரை வந்து நீங்கள் சேர்த்து போட்டுக்கலாம். அதை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நீங்கள் பரட்டி விட்டிங்கனாலே சூப்பராக நூடுல்ஸு ரெடி ஆகிடுங்க. அண்ட் இந்த வெஜ் நூடுல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காய் இருக்குங்க. அதனால வந்து நான் எல்லாமே கிராம்ஸில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டிங்கன்னா மட்டும்தான் இதோட டேஸ்ட்டும் சுவையும் அட்டகாசமாக இருக்கும். இதுக்கு வந்து வேறு எந்த சில்லி சாஸு இது டொமேட்டோ சாஸு வினிகர் எதுவுமே சேர்க்க வேணாம். இதுதான் வந்து ஒரிஜினல் ரெசிபியும் கூட. ஜஸ்ட் சோய் சாஸ் பெப்பர் பவுடர் சால்ட்டு இதுதான் சேர்ப்பாங்க. ஆனால் டேஸ்ட்டு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம அந்த ஹை ஃப்ளேமில் குக் பண்ணி எடுக்கும்போது கடையில் வாங்கின மாதிரி அந்த அளவுக்கு எனக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் சீக்கிரமே இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை.